ஏண்டா கண்ணுகளா, மாரல் சயின்ஸ்னா என்னடா? எனக்கு சின்ன வயசுல ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது மாரல் சயின்ஸ்னா இந்த சொசைட்டியில் நம்ம எப்படி வாழ்றது, அதுக்காக நம்ம என்னென்ன கற்றுக்க வேண்டியது இருக்கு, இந்த சமூகத்தில் நம்ம எப்படி வாழ்றது, அதுக்காக நம்ம என்னென்ன கற்றுக்க வேண்டியது இருக்கு, ஒரு மாரல், ஒரு நல்ல 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 மாரல். மெயினாக இந்த உலகத்தில் உன்னுடைய சஸ்டைனபிலிட்டிக்கும் உன்னை சுற்றி இருக்கவங்களுடைய நலனுக்குமாக நீ கற்றுக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் மாரல் சயின்ஸ். கரெக்டா? கரெக்டு தானே? ஆனால் அந்த மாரல் சயின்ஸ் டீச்சர் இருக்கு பாருங்க, கரெக்டாக சொல்லியிருக்காரு பிக் பாஸ். கரெக்டாக சொல்லியிருக்காரு. எவன் என்னென்ன இது பண்ணுறானோ இது பண்ணுறானோ அதெல்லாம் தாண்டி எதை சொன்னதவே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பூமர் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருந்தார் பிக் பாஸ். ஜாக்லின் அப்படின்ற பூமரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்லலப்பா, பிக் பாஸ் இந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு, அந்த பூமர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜாக்லின் ரொம்ப சிறப்பாக ஒரு பூமராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மாரல் சயின்ஸ்னால் என்னன்னே தெரியாத, தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய வன்மத்தை ஒவ்வொரு ஆள் மேலேயும் கக்கக்கூடிய ஒரு பீரியடு, தனக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நினச்சிக்கிட்டு எல்லார் மேலேயும் தனக்கு இருக்கக்கூடிய பர்சனல் வன்மத்தை வந்து மாரல் சயின்ஸ் அப்படிங்கிறது மூலமாக நல்லா நீங்கள் வந்து அப்படின்னு பேசி முடிச்சிருக்காங்க நம்மளுடைய பூமர். ஸோ இந்த பூமரை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து அதிகமாக பேசணும் அப்படின்னா எதை பற்றி பேசலாம்னா, யார் யார் கூடலாம் இவங்க கூட பிரச்சனை இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் இவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை மாரல் சயின்ஸ் அப்படின்ற லேபல் ஒட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மாரல் சயின்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகேவா? லீடர்ஷிப் குவாலிட்டிக்கும் மாரல் சயின்ஸுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு தெரியல, எனக்கு புரியல. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ப்ரிவிலேஜ் இல்லைங்க, எங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரிவிலேஜ் இல்லை, எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. என்ன பண்றது? டீச்சருக்கும் ப்ரிவிலேஜ் இல்லை போல. மாரல் சயின்ஸ் டீச்சருக்கு மாரல் கற்றுக் கொடுக்குற ப்ரிவிலேஜ் இல்லை, மாரல் கற்றுக்கிற ப்ரிவிலேஜ் இல்லை. என்ன பண்ணுவாங்க பாவம், என்ன பண்ணுவாங்க? ஆனால் கார்டன் ஏரியாவில் ஒரு ரூமுக்குள்ளே அடிக்கடி வந்து யாரோ போயிட்டு வர்றாங்கன்னு கேள்விப்படுறேன். அது ஒவ்வொருத்தருடைய பர்சனல் இது தானே. இல்லை, நான் ப்ரிவிலேஜை பற்றி பேசுகிறேன். என்ன நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு நமக்கு ப்ரிவிலேஜ் இல்லை. துப்பக்கூடாது, வாஷ் பேஷனுக்குள்ளே துப்பக்கூடாதுன்னு கற்றுக்கிறதுக்கு நமக்கு ப்ரிவிலேஜ் இல்லை. அதுதான் மெயின். மாரல் சயின்ஸ் இருக்குல்ல, மாரல் சயின்ஸ், அந்த மாரல் சயின்ஸில் ஃபஸ்ட்டே வந்து என்னென்னா, சுற்றி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாழ்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு பிக் பாஸ். யார் யார் எவன் வந்து இந்த விஷயம் பண்ண மாட்டானோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மாரல் சயின்ஸை பற்றி மாரல் சயின்ஸ் டீச்சருக்கே மாரல் சயின்ஸ் என்னன்றதை கிளாஸ் எடுக்கணும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு மாரல் சயின்ஸ் பீரியடு. உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் மேலாம் வன்மத்தை கக்குனாங்க, மனசுக்குள்ள என்ன இருக்கோ எல்லாத்தையும் கக்குனாங்க. தீபக்கை டார்கெட் பண்ணுறாங்க, சத்யாவை டார்கெட் பண்ணுறாங்க, முத்துக்குமரன் டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் முத்துக்குமரன்ட்ட முழுசாக என்ன பேசினாங்கன்றதை காட்டுறதுக்கு அவங்களுக்கு பயம். 24/7 முத்துக்குமரன்ட்ட என்ன முழுசாக பேசினாங்கன்றதை காட்டலை, பாதியிலே நிப்பாட்டிக்கிட்டாங்க. இவங்களோட மாரல் சயின்ஸ் கிளாஸில் வந்து கொஞ்சம் இவங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க, அந்த டீச்சருடைய நண்பர்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அமர்ந்துருக்காங்க போல. அவங்களுடைய வன்மத்தை கக்குறதுக்கும் இவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சௌந்தர்யா இருக்காங்க அப்படின்னா, சௌந்தர்யா வந்து இங்கே ஒரு குழந்தையா இருக்காங்க. ஆனால் இந்த மாரல் சயின்ஸ் டீச்சருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க போல. சௌந்தர்யாவோட பேக்கரியிலிருந்து முட்டை பப்ஸாக கொண்டு வந்து கொடுப்பாங்க போட்டிருக்கு மாரல் சயின்ஸ் டீச்சருக்கு. அதனால சௌந்தர்யா ஆப்போசிட் இருக்க முத்துக்குமரனுக்கு ஒரு மாரல் ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. எதனாலும் ஸ்ட்ராட்டஜி பார்க்கக்கூடாது, எதனாலும் அது பண்ணக்கூடாது, இதுக்கெல்லாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கேருந்து ஒரு ஆள் அங்கே ஒரு விஷயம் சொன்னால், அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் மாரல் சயின்ஸில் இருக்கீங்க, நீங்கள் அப்படி பேசக்கூடாது, நீங்கள் இப்படி பேசக்கூடாது. வாவ், விஜய் விஷால் சூப்பரில். தலைவனாக ஒருத்தனை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அவனே தீர்மானிக்கூடாதான், சுற்றி இருக்கவங்க தீர்மானிக்கணுமா? தலைவனை செலக்ட் பண்ணுறதுக்கு வேணா சுற்றி இருக்கவங்க தீர்மானிக்கணும். ஆனால் தெல்லவாரி யாருன்னு தீர்மானிக்கிறது வந்து ஒரு ஆள் தனியாக கூட தீர்மானிக்கலாம். நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், புரியுதா? இங்கே ஒன்று பேசுறது, அங்கே ஒன்று பேசுறது, பேசுனதை பேசலைன்னு சொல்கிறது, வெளியே மக்கள்கிட்ட வந்து செருப்படி வாங்கிட்டோம் அப்படின்னோடனே அதை அப்படியே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் வந்து முத்துக்குமரன் பண்ணல. யார் பண்ணான்னு கேட்குறீங்களா? இல்லை, அது நீங்கள் பண்ணியிருப்பீங்க, நமக்கும் தெரில, பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு சைடு போயிட்டு இருக்கா. அந்த மாரல் சயின்ஸ் டீச்சரை பொறுத்தளவுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? இந்த ஒரு இதனால அப்படி நிம்மதியாக இருப்பாங்க இன்னைக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லை திருப்பி, ஏன்னா வன்மம் ஒரு 5 நிமிஷத்தில் திருப்பி தலைக்கேறிடும். கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட் தானே? என்னுடைய கிளாஸில் நீங்கள் இருக்க முடியலன்னா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறதும் எதுக்காக? தீபக் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மேக் ஹே வைல் த சன் சைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் வந்து ஒரு இது, எனக்கு தெரியல அதை பற்றி அப்படின்னு அவரை நோஸ்கட் பண்ணுறாங்க.
ஐயோ டீச்சருக்கே நம்ம சொல்லி கொடுக்கணும் போல் இருக்கு அப்படின்னு ஒரு வாரத்தை அவர் சொல்லிட்டா, டீச்சரை ஏன் பேசுறீங்க, டீச்சரை பத்தி உங்களுக்கு பேசக்கூடாது, எதிர்த்து வெளியே போயிருக்க. கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க பிக் பாஸ். எப்படி பிக் பாஸ், எப்படி பிக் பாஸ்? பூமர் எந்த மாற்றமும் இல்லாமல் அந்த ₹1 கிடைக்கும் அந்த சாக்லேட், அந்த கோந்து சாக்லேட், எந்த மாற்றமும் இல்லாமல் மேலே நல்ல இனிப்பாக இருக்கும், மெல்ல மெல்ல தான் தெரியும் ரப்பர்னு. பக்காவாக வச்சிருக்கீங்க பேர். இன்று முதல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாருங்க. நன்றி.